நம்ம இன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி சுவியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சுவியத்தை வந்து தீபாவளி நாள் அன்னைக்கு காலையில் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய விதமான ஃபெஸ்டிவல்ஸுக்கும் இந்த சுவியத்தை பண்ணுவாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உள்ளே இருக்க பூரணம்லாம் நல்லா இனிப்பாக ரொம்பவே சுவையாக இருக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டாக ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பாசிப்பயிறு வச்சு தான் சுவியம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பயிரை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிச்சிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பாசிப்பயிறு அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். இப்போது 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. பச்சை பயிறு முழுமையாக வெந்திருக்கு. நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் வெல்லம், பாசிப்பயிறு எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெல்லத்துக்கு கூட நம்ம இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க வெல்லம் வந்து மண் இல்லாத சுத்தமான வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சு வரட்டும். இப்போ வெல்லம் முழுமையாக கரைஞ்சிட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பயிரை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. கலந்து விடும்போது நல்லா மசிச்சு விட்டு நீங்கள் கலந்துக்கணும். கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் பூரணம் நல்லா சாஃப்டாக ரெடியாகும். நீங்கள் வேக வச்ச உடனேவே இதை நல்லா மசிச்சு தயாராக வச்சுக்கிறலாம். அப்படி இல்லைன்னா இது போல் சேர்த்துட்டு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது முழுமையாக நல்லா திக்காயிட்டு வரணும். அப்போ தான் நம்ம மாவில் முக்கி பொரிக்கும் போது வெளியில் வராமல் இருக்கும். அடுத்து இது கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. இது ஆறி வரும்போது இன்னுமே நல்லா கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு தான் கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், பூர்ணம் தயாராகிருச்சு. இந்த மாதிரி உருட்டி தனியாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இட்லி மாவில் நான் 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதுக்காக உங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா புளிக்க வச்ச மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பூர்ணத்தை உள்ளே டிப் பண்ணிவிட்டு மாவு பூர்ணத்துடைய வெளிப்பகுதியில் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். மாவு பார்த்திங்கல்ல, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற மாவு தண்ணியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக மைதா மாவு, அரிசி மாவுலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கெட்டியான பக்குவம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அந்த மாவில் அந்த பூரணத்தை முக்கிட்டு இது போல் பொரிச்சுக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா பூரணத்தையும் நம்ம மாவில் முக்கி பொரிச்சிடலாம். பூரணம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வெளியில் எடுத்துடலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு.
இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பச்சை பயிறு சுபியம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் வெளியில் நல்ல முறுமுறுவாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுபியம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.